நமச்சிவாய். ஜெயவராகி. ஜெய ஜெயவராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, சனி பகவான் வக்ரம். பொதுவா இந்த சனி பெயர்ச்சி நடந்த பிறகு எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் 29 திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி நடந்தது. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க. நிறைய பேர் சொன்னாங்க இது சனி பெயர்ச்சியே கிடையாது, வாக்கியப்படி நடக்கக்கூடியது தான் சனி பெயர்ச்சி, திருநள்ளாறு சனி பெயர்ச்சி தான் சரியானது அப்படின்லாம், இது ஒன்றுமே ஆக்டிவேட்டே ஆகாது அப்படின்லாம் நிறைய வாக்குவாதங்கள்லாம் கூட நிறைய நடந்தது. அது நமக்கு தேவையில்லை. பாருங்க, இந்த 2025 மார்ச் மாதம் 29 எப்போ சனி பெயர்ச்சி நடந்ததோ, சனி பகவான் எப்போ மீனராசிக்கு வந்தாரோ, அந்த உட்கார்ந்த நாள்ல இருந்து அடுத்து இந்த பூமி பிரபஞ்சம் முழுவதுமே கலகங்கள், நிறைய போட்டி பொறாமைகள், சண்டை சச்சரவு, யுத்தங்கள், இது எல்லாம் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ உண்மையிலேயே இந்த சனி பெயர்ச்சி ஆக்டிவேட் ஆகலை, திருக்கணித பிரகாரம் ஆக்டிவேட் ஆகலைன்னா எப்பயும் பொழுதாலும் இருந்திருக்கணும். மார்ச் 29 இவர் சனி பகவான் மீனத்துக்கு வராரு. ஏப்ரல் மாதம் 20-24 கிட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. பெரிய யுத்த போராட்டமே நடக்குதுங்க, யுத்தம் உருவாகுது. சரி, அது அப்படியே கொஞ்சம் அடங்குச்சு அப்படின்னாக்கா மே மாதம் இஸ்ரேலுக்கும் இப்போ பாருங்க ஈரானுக்கும் தேவையில்லாத போர் பதட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனி பெயர்ச்சி, இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்துதுன்னா சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும்? அப்ப அந்த சனி பகவான் இப்போ ஜூலை மாதம் 13 ராத்திரி அப்படி வச்சுப்போம், நமக்கு விடிஞ்சாதான் கணக்கு. அதனால 14 உதயமாகும் போது சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம். அப்பா ஒரு மாரத்தான்ல ஒரு 10 கிலோமீட்டர் ஓடிட்டு போனவங்க ஒரு சேர்ல உட்காந்து பெருமூச்சு விட்டா எப்படி இருக்கும், அதை போல இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது? அடுத்த 5 மாசங்கள், ஜூலை 13 ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 15 வரையிலும், டிசம்பர் 15 மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார். அப்போ நிச்சயமா தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், சனி வக்ரமான பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ட்ரேடிங் எப்படி இருக்கும், ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், மெயினா இந்த வீண்பழிகள் அல்லது அந்த தொந்தரவுகள், சனி பகவானால் வந்த கஷ்டங்கள், ஒரு போட்டி பொறாமைகள், சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள், இதெல்லாம் இப்ப புதுசா உருவாகி இருக்கு. சாமி, நீங்க சொல்றது கரெக்டு. எனக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து ஒரு பெரிய நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு. மனசுக்கு இப்ப தோணுது, ரொம்ப நாளா இது நடந்துகிட்டு இருந்தது, நான் நம்புறதே இல்லை, அலட்சியமா இருந்தேன், நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம். ஆனா இப்போ நான் ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புறேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சனி பகவானுடைய தாக்கம், சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளியறாரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கிறோம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு 5 மாசம் லீவ், பெரிய லீவ், நல்லது நடக்க போகுது. இந்த கஷ்டங்கள்ல இருந்து படிப்படியா வெளியில வரப்போறோம். எவ்வளோ சீக்கிரமா உங்களை கேட்காம இந்த இருள் சூழ்ந்ததோ, கஷ்டம் சூழ்ந்ததோ, அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள், தண்டனைகள்ல இருந்து தப்பிக்கலாம், அல்லது பெரிய கஷ்டத்திலிருந்து தப்பிக்கலாம், கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம். இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துடலாம். பாருங்க. அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சனி பகவான் வக்ரம்
நான் இந்த ஓப்பனிங்கில் சொன்னதை போல் அவர் இந்த 5 மாதங்கள் லீவு அப்படின்னு சொல்லி இதை ஃபினிஷ் பண்ணியிருப்போம் ஓப்பனிங் ஸ்பாட்டை. அதுதான் நிதர்சனமான உண்மை. சிம்மராசி நேயர்களே, நிறைய சிம்மராசி என்பர்கள் எனக்கு தெரிஞ்சு நானே கூட நிறைய இந்த கம்பெனிகளுக்கு நாள் குறித்து கொடுத்து தொழில் தொடங்குவதற்கு, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் செஞ்சுருப்பாங்க, அதுக்கு ஒரு பூஜை போடுறதுக்கு, அது மாதிரி தொழில் அபிவிருத்தி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நானே என்னிடத்திலே கூட நிறைய சிம்மராசி என்பர்கள் நாள் குறித்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்போ இது என்ன தெரியுதுன்னா, அஷ்டம சனியில் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு பக்கம் சனி மாட்டம் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. என்ன துன்பத்தை கொடுக்கணுமோ அந்த துன்பத்தை ஒரு பக்கம் சனி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த கஷ்ட நஷ்டத்தெல்லாம் பார்த்து அடங்கி ஒடுங்கக்கூடியவர்கள் இல்லை. வீறு கொண்டு எழக்கூடியவர்கள், எதையும் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, எதையும் சந்திக்கலாம்னு நினைக்கக்கூடியவங்க. இந்த கஷ்டங்கள்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லடா, இதை விட பெரிய கஷ்டம் வந்தா கூட நான் ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ணுவேன்னு ஒரு மனோதைரியம் உடையவர்கள். அதே சமயத்தில் சிம்மராசி என்பர்களா கொஞ்சம் நிதானமாகவும் செயல்படக்கூடியவர்கள். டக்குன்னு கோவப்படுவாங்க, கத்துவாங்க, அவங்க சொல்றது தான் செய்வாங்க, அவங்க சொல்றது தான் கரெக்டுன்னுவாங்க, எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அதை தாண்டி அவங்கள்ட்ட ஒரு நிதானம் இருக்கும். அதை தாண்டி அவங்கள்ட்ட ஒரு போட்டி குணம், ஒரு ரன்னிங் அந்த குணங்கள் இருக்கும். எதையும் எதிர்த்து போராடணும், ஜெயிச்சு காட்டணுங்கிற அந்த வெறித்தனம் இருக்கும். அப்படியாக இந்த அஷ்டம சனியில கஷ்டப்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பொதுவா 8ல சனி மறைஞ்சா சிறப்புன்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா பாருங்க, அதுவே கோச்சாரத்துல 8க்கு வந்ததுனாக்கா கஷ்டம்னு சொல்றோம். இதுதான் ஜோதிடம். இந்த ஜோதிடத்தை தான் ரொம்ப நுணுக்கமா நம்ம அணுகணும். ஒருத்தர் ஒரு ஜாதகர் பிறக்கும் போது பிறப்பு ஜாதகத்தில் 8ல் சனி இருந்தால் அது சிறப்பு, புரியுதுங்களா? ஆனா அதுவே அந்த ஜாதகருக்கே கூட சந்திரனுக்கு 8ஆம் இடத்தில் சனி போகும்போது அது கஷ்டம். இப்ப ரெண்டுமே 8ஆம் இடம் தான். அது பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுக்கணும் நமக்கு. அப்ப அந்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நிச்சயமா அது ஒரு கஷ்ட காலங்கள் தான். குடும்பத்துல அடுத்தடுத்து வீண் விரயங்கள், சுப விரயங்களாக இருக்கலாம், வீண் விரயங்களாக இருக்கலாம். கையில காசு பணமே தங்களை சாம. நான் இப்பதான் ஒரு கடன் வாங்கினேன், ஒரு பர்சனல் லோன் போட்டிருக்கேன், இதை சமாளிக்கிறதுக்கு ஒரு லோன் வாங்கினேன், கொஞ்சம் கைமாத்தா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கடன் வாங்குவது, அதை சமாளிக்க முடியாம கொஞ்சம் திணறுவது, ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்குன்னா மறுபக்கம் தொழில அபிவிருத்தி டெவலப்மெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு பக்கம் பிசினஸ்ல வளர்ச்சி, ஃபுல் கான்சன்ட்ரேஷன்ஸ், இன்னொரு பக்கம் கடன் வளர்ச்சி வளர்ந்து கொண்டே போவது. இத ரெண்டையும் சமாளிக்க கூடியதுதான் சிம்ம ராசி அன்பர்களின் தற்போதைய நிலை. இத ரெண்டையும் சமமா கொண்டு போகக்கூடியவர்கள் தான், அந்த சூழ்நிலை தான் தற்சமயம் யாருக்கு? சிம்ம ராசி அன்பர்களுக்கு தற்சமயம் அந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். அப்போ சிம்ம ராசி அன்பர்களை இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அந்த 5 மாதங்கள் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரையிலுமே கூட உங்களுக்கு சனி பகவானால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் உங்களுக்கு புது கஷ்டங்கள், புது கடன்கள் வந்ததோ அதெல்லாம், அந்த கடன்கள் எல்லாம் இந்த 5 மாசத்துல நீங்க அடைச்சிருவீங்க. ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் நான் ஒரு 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன் சாமி, இப்போ மே மாதம் வாங்கினேன் 10 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன், 10 கோடி ரூபாய் வாங்கியிருக்கேன், 100 கோடி ரூபாய் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த 5 மாசத்துல நம்ம அதை அடைச்சிடலாம். சரியா பிளான் பண்ணிங்கனாக்கா, உங்க ஜாதகத்தை கரெக்டா கணிச்சிங்கனாக்கா, இந்த 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் சரியா கணிச்சிங்கன்னு சொன்னாக்கா, இந்த கடனை ஒரு அடுத்த டிசம்பர் மாசத்துக்குள்ள நீங்க கடனை அடைச்சிட்டு நிம்மதியா இல்லலாம். அதே போல
இந்த ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு பிசினஸ் டெவலப் பண்ணீங்க இல்லையா, ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, தொழில ஒரு வளர்ச்சி வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் மல்டிபிளா செஞ்சுட்டு போகலாம். அப்போ மைனஸா இருந்தா அது பிளஸ் ஆக மாறும். கடன் சுமைகளாக இருந்தால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வீண் வம்புகள், வீண் பழி அவமானங்கள், தலைகுனிவுகள், பேர் புகழுக்கு களங்கங்கள், குடும்பத்துல சண்டை சச்சரவுகள், மன அழுத்தம், குழப்பங்கள், நம்பகத்தன்மையை இழப்பது, நம்பிக்கை போறது, இந்த மாதிரியான மைனஸ் விஷயங்கள் இருக்குமே. ஆனால் இதெல்லாம் மீண்டும் ஒரு நம்பிக்கையை பெறுகின்ற வகையில பிளஸ்ஸான விஷயங்களா உங்களுக்கு அது மாறும். தோற்றிருப்பீர்களே ஆனால் ஜெயித்து காட்டுவீர்கள். ஒரே வரி. இன்னொரு பக்கம் தொழில் வளர்ச்சிக்காக முன்னேற்றம் இருக்கும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த முன்னேற்றம் படிப்படியாக வளர்ச்சி அடையும். அப்போ இந்த சைடு பார்த்தாலும் அந்த சைடு பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அடுத்த 5 மாசம் வெற்றி பெறுவதற்கான காலம், நல்ல நேரம் துவங்கி இருக்குன்னு நாம சொல்லணும். அது கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கிறவங்களா இருந்தாலும் இன்னும் நல்லா இருப்பாங்க. அப்ப கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே. உங்களுடைய கஷ்டங்கள், குறிப்பா உடல்நிலை ஆரோக்கியம், இப்போ நமக்கு தெரிஞ்சு 2-3 சிம்மராசி என்பர்களுக்கு நிறைய அந்த சுவாச கோளாறுகள், மூச்சு பிரச்சனைகள், மறுபடியும் மீண்டும் ஒரு 4-5 பேருக்கு அந்த கொரோனாவுடைய தாக்கங்கள், அப்போ உடல்நிலை ஆரோக்கியம், கண்டங்கள், இதெல்லாம் சிம்மராசிக்கு ஏற்பட்டது. அவங்க எல்லாம் நான் நம்பிக்கையா சொல்லிட்டேன், ஜூலை மாதம் 13ஆம் தேதி, ஜூலை மாதம் இந்த ஜூலை மாதம் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். அப்படியே அவர் வக்ரம் ஆற்றார்னா உங்களை காப்பாற்றிடலாம், ஒன்றும் கவலையப்படாதீங்க, நம்பிக்கையோட போயிட்டு வாங்க நீங்க அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பியிருக்கிறோம். அப்ப சிம்ம ராசி என்பர்களே, கண்டங்கள் இருக்குமே ஆனால் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் குறைவுகள் இருக்குமே ஆனால், ஆப்ரேஷன்ஸு, சின்ன சின்ன விபத்துக்கள், பிளேட்ஸ் வைக்கிறது, அல்லது கன்சீவ் ஆகிறது, அல்ல அதை கன்சீவ் ஆகி அது நிலைக்காம நிற்காம தங்காம இருக்கிறது, நிறைய நம்ம இந்த ஐவிஎஃப்லாம் பார்க்குறோம். அது எத்தனையோ தம்பதிகள் தாய்மார்கள் செஞ்சுட்டு அவங்க படுற அவஸ்தை இருக்கே, வாயால் வார்த்தையால் சொல்லி மாளாது. அவங்கள ஒரு கொடுமைப்படுத்திடுறாங்க. 15 நாள் நீ பெட்லேயே இருக்கணும், 15 நாளும் 3 ஊசி. அது உடம்பா இன்னும் அது அந்த குழந்தையா பயிர் வச்சுட்டு உரம் போடுற கதையா இருக்காது, அவ்வளோ மருந்து. புரியுதுங்களா? அந்த ஐவிஎஃப் பண்றது, கருத்தரிக்கிறதுலாம் அந்த தாய்மார்கள் படாத கஷ்டம். 4.5 லட்சம் 5 லட்சம் கட்டி கூட அவங்களால வெற்றி பெற முடியல. கேட்டா சக்சஸ் ஆகலான்னு. ஒரு கணபதி ஹோமம் பண்ணி ஒரு 10,000 செலவு பண்ணி ஒரு கணபதி ஹோமம் பண்றாங்க. என்ன சாமி எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, அதுக்கே அவ்வளவு சண்டை போடுறாங்க. லட்சக்கணக்கில் காசை கொண்டு போய் அந்த ஆஸ்பத்திரியில கொடுத்துட்டு சக்சஸ் ஆகலைன்னு திரும்பி வந்துக்கிற அந்த அம்மா, அந்த டாக்டரை ஒரு வார்த்தை கேட்க முடியல. இதெல்லாம் சிம்மராசி என்பர்கள், இந்த தாய்மார்களை நீங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் என்பது சிம்மராசிக்கு அடுத்த 5 மாதங்கள் வெற்றிக்கான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய ஜெய வராகி.